உங்கள் எல்லோருக்கும் அறியும். கடவுள் படைத்த அனைத்து பொருளுக்கும் ஒரு ஆற்றல் உண்டுங்க. இது ரொம்ப ஆளுங்களுக்கு தெரியாது. கடவுள் படைத்த மனிதர்கள், மிருகங்கள், தாவரங்கள், என்ன பூச்சிகள், கண்ணுக்கு தெரியாத கிருமிகள், இது எல்லாரும் பார்க்கும் பொழுதுங்க, மனிதனாக பிறந்த நம்ம எல்லாருக்கும் வந்துங்க அது ஆசீர்வாதம் தான் அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம கெட்டு போனோம், நம்ம நிம்மதி போகணும், நம்ம கஷ்டப்படணும், நோய் நொடியில் இருக்கணும், இந்த மாதிரி பிரார்த்தனைலாம் அது பண்ணாது. ஏன்னா இறைவன் தானே படித்தார், அந்த கடவுள் தானே படித்தார். அப்படி படிக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, இவங்க எல்லாம் நம்மளை ஆசீர்வாதம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்ம நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். எப்பொழுது தெரியுங்களா? எப்பொழுது நம்ம இவங்க எல்லாருக்கும் நல்லது செய்யும் பொழுது, யாரையும் தொந்தரவு பண்ணாமல், மனிதர்களை தொந்தரவு பண்ணாமல், மிருகத்தை தொந்தரவு பண்ணாமல், தாவரத்தை தொந்தரவு பண்ணாமல், இறைவன் படைத்த அனைத்து பொருளையும் தொந்தரவு பண்ணாமல் நீ வாழ பழகினீன்னா, இந்த அனைத்து பொருள்களும் உன்னை வாழ வைக்கும். எப்பொழுது இவத்த அனைத்து பொருளுக்கும் நீ தொந்தரவு பண்ணுற, கஷ்டம் கொடுக்குறன்னா, நிச்சயமாக இந்த பொருள் எல்லாமே உனக்கு அளவுக்கு அதிகமான கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனை நிச்சயமாக கொடுக்கும். இது ஒன்று இப்போ நாங்கள் வச்சுக்கணும். அதனால் நான் நல்லா இருக்கணும்னா என்னை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். அதுதான் பிரார்த்தனை. அதான் நம்ம பிரார்த்தனை இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்கன்றோம். இன்பமே சூழ்க மனிதன் தான் வாழ்கன்னு நம்ம சொல்லலையே. இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்கன்னு. அப்போ நான் எல்லாரும் நல்லா இருக்கணும், இறைவன் படித்த அனைத்து பொருளும் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரே சமயம் நம்மளோட இந்து சனாதன தர்மம். எங்கள் சமயத்தை போய் எவ்வளோ கொடுத்து வச்சுருக்கணும். அதனால் மாற்றி சிந்திச்சு பாருங்கள். எல்லாத்துக்கும் நல்லது செய்யுங்க, யாருக்கும் கட்டது செய்யாதீங்க. நீங்கள் கட்டது செய்ய பழகிட்டீங்கன்னு நினச்சிக்கிங்களேன், நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையை நீங்கள் தொலைக்கிற மாதிரி ஒரு நிகழ்வு நிச்சயமாக உங்களுக்கு வரும். நாங்கள் வச்சு செயல்படுத்துங்க, நல்லா இருப்பீங்க.